வெண்ணெயை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே பிரிச்சிங்க அப்படின்னா இந்த பேப்பரில் ஒட்டி வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சாதம் வேக வச்சுருக்கிற இந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு காப்பர் பாட்டம் வெசலோ இல்லை இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரத்தையோ வச்சுட்டு இதை பிரித்து இதுக்குள்ளார போட்டுடலாம். இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற வெண்ணெயை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வெண்ணெய் வந்து இந்த பேப்பரில் ஒட்டும் நமக்கு. அதை கூட நம்ம ஒரு தோசை திருப்பி வச்சு ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தோட சூடுலேயே வந்து இந்த வெண்ணெய் எப்படி உருக ஆரம்பிக்குதுன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இது கம்ப்ளீட்டாக உருகி ரெடியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த செகண்டரி ஹீட்டை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இது வந்து உருகி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து நான் ரசம் கொதிக்க வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை தூக்கி இது மேலே வச்சுட போகிறேன். ஸோ பாக்கி இருக்கிற இதோட ஹீட்டில் இது இன்னும் உருகி ரெடி ஆகிடும். வெண்ணெய் கம்ப்ளீட்டாக உருகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இப்போ தான் பால் காய்ச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இதை வச்சுட போகிறேன். வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டா இது இன்னும் கொஞ்சம் நல்லா உருகி கிடைக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்ணெய் வந்து நல்லா தானே வந்து பாதி உருகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஏற்றுவோம். ஏற்றி இதை மிதமான தீயில வச்சுக்கலாம். இதை மெதுவாக கரைஞ்சி ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி அந்த சூடான பாத்திரங்கள் மேலே வைக்கிறதுனால உருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் வந்து நமக்கு மிச்சம். நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெயை உருக்க ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இந்த மாதிரி இந்த பாத்திரம் கொள்ளளவு விட கொஞ்சம் கூட விட்டம் இருக்கிற இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல தண்ணி நிரப்பி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த வெண்ணெய் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மோர் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இதே வெளியில் வாங்குகிற வெண்ணெயில் வந்து மோர்லாம் அந்தளவுக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. என்ன தான் அவங்க க்ளீன் பண்ணினாலும் உள்ள மோர் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா கடைசி ஸ்டேஜில் இந்த நெய் வந்து உருகி ரெடி ஆகிறப்ப அந்த மோர் அந்த கசடு எல்லாம் மேலே எழும்பி வந்து ஃபுல்லும் வெளியில் கொட்டி உங்களோட நெய் வந்து ஸ்பாயில் ஆகிடும். எல்லாம் வீணாக போகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நெய் காய்ச்சின உடனே அதை எடுத்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கசடும் கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிட்டு உங்களுக்கு மேலே அந்த தெளிவான நெய் மாத்திரம் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வெளியில எல்லாம் சிந்தி வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோடையே உருக உருக அந்த மோர் வந்து மேலே வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோ கசடு இருக்கும் அதில். வெண்ணெய் உருகிறப்ப அதில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாகி போகிறதுனால அந்த சலசலன்னு அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நெய் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்கிற அந்த லிக்விட் வந்து ஒரு தேன் கலரில் மாறிடும். இந்த மஞ்சள் கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே போய் தேன் கலருக்கு போயிடும். இந்த சத்தம் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிடும். அதுதான் பதம். நெய் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சத்தமும் இந்த சலசலப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குறது தெரியும் உங்களுக்கு. பபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது தெரியும். முன்ன வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அந்த கலரும் மஞ்சள் கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரௌன் கலருக்கு போகுது பாருங்கள். இப்போ இந்த சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. ரொம்ப கம்மியாக தான் வருது. பெருசாக பபிள்ஸ் வந்து மேலே எழும்ப ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதான் பதம். நீங்கள் அந்த நெய்யையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த மஞ்சள் கலர்லேருந்து மாறி. ஸோ இதுதான் பதம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இப்படியே விட்டோம் அப்படின்னா இதோட சூடில் இது வந்து மேலே எழும்பி வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மேலே எழும்பி வந்தது அப்படின்னா பொங்கி வெளியில் விழ ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி பொங்கி வர ஆரம்பிக்குது. நான் வந்து கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ கூட இது வந்து பொங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள். அதுக்கு தான் இந்த பக்கத்தில் இந்த தண்ணியோட இந்த வெசல் ரெடியாக எடுத்து வச்சுக்க சொன்னேன். இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளார வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நெய் வந்து நல்லா அப்படியே அடங்கிடும். நமக்கு தெளிவான நெய் கிடைக்கும். நிறைய நெய்யும் கிடைக்கும். கசடு ஃபுல்லும் அடியில் போயிடும். நம்ம ஃபுல்லும் வெண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு உருக்கிறத விட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம இந்த செகண்டரி ஹீட்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப குவிக்காக நெய் பண்ணிடலாம். ஏன்னா எப்படி அந்த நெய் வந்து அடங்குறது தெரியும். எப்படி கிளியர் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட நெய் ரெடி.
இந்த தண்ணி செம்ம சூடாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ செகண்டரி ஹீட்டை வந்து நம்ம பல விதங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து நம்ம நெய் சம்படத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இதை நெய் சம்படத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த நெய் கசடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய வீட்டில் வந்து இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை, அரிசி மாவு, இல்லை கோதுமை மாவு, கடலை மாவு எதையாவது போட்டு ஒரு பெரட்டி சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் நெய் கசடு. ஸோ கசடு வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை. இது சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தலை கிறுகிறுப்பு, அப்புறமா வாந்தி அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பித்தத்தை வந்து இது ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். ஸோ இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாலும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து உங்கள் கை காலில் தடவிக்கலாம், முடியில் கூட தடவிக்கலாம். தடவிட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா முடி வந்து செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி கை காலும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி செய்துக்கலாம்.